சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் ரோமைக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்கள். சகோதர சகோதரிகளே, நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எண்பித்து காட்டினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் மனிதர்களாகிய நம்மேல் வைத்த அந்நிமித்தமாக, பாவிகளாயிருந்த நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்காக, தம்மோடு நம்மை இணைத்து கொள்ளும்படிக்காக தமது மகனை உலகிற்கு அனுப்பி அவரை மரிக்கச் செய்து அவர் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். நாம் இன்றைக்கு மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி நம்மை அன்பு செய்த ஆண்டவர் நாம் எப்படி பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் எப்படி உங்களை அன்பு செய்தேனோ அப்படி நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் சொல்கிறார். தொடர்ந்து சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அன்பில் நிலைத்திருங்கள்னா அன்பு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஒருவரை பக்கத்தில் இருக்கவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அது எப்படி அன்பு செய்யணுமா? நீ உன்னை அன்பு செய்வது போல உன் சகோதரனையும் அன்பு செய். இதுதான் அவர் கொடுத்த 2வது பெரிய கட்டளை. மோசே மூலமாக கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளை சுருக்கி ஆண்டவர் 2 கட்டளையை கொடுத்தார். ஒன்று கடவுளை அன்பு செய்யணும், 2வது மனிதரை அன்பு செய்ய வேண்டும். அதை உள்வாங்கி யாக்கோபு அழகா சொல்லுவார், கண்ணில் காண்கின்ற சகோதரனை அன்பு செய்யாமல் கண்ணில் காணாத கடவுளை அன்பு செய்யறேன்னு சொன்னால் நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்போ முதல்ல நாம் கண்ணில் காண்கின்ற மனிதர்கள் அன்பு செய்யும் பொழுது தான் அவர்கள் கடவுளின் சாயலாக இருப்பதனாலே நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கான அடையாளம் அது. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுவார், நீ நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் அன்பு செய்து அன்பின் பல காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமல் போனால் நீ பாவம் செய்கிறேன்னு சொல்கிறார். இதையெல்லாம் முழுப்படுத்தி இயேசு அழகாக சொல்லுவார், சின்னம் சிறிய ஒரு என் சகோதரனுக்கு நீ எதையெல்லாம் செய்கிறாயோ, பசியாக இருந்தவனுக்கு உணவு கொடு, தாகமாக இருந்தவனுக்கு குடிக்க கொடு, ஆடையின்றி இருந்தவனுக்கு ஆடை கொடு, நோயிட்டு போய் சந்திச்சுப்பார், சிறையில் கொண்டு ஆறுதல் படுத்து, தனிமையாக இருக்கவனுக்கு உதவி செய் என்று பல காரியங்களை சொல்லிட்டு சொல்லுவார். சின்னம் சிறிய இந்த சகோதரர்களுக்கு, இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நீ எதையெல்லாம் செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய்ன்னு சொன்னார். பவுல் இதெல்லாம் சுருக்கி பவுல் அழகாக சொல்லுவார், அன்பு செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பு எங்கே தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் முதல்ல தொடங்கணும். கணவன் மனைவியை அன்பு செய்கிறோமா? மனைவி கணவரை அன்பு செய்கிறாங்களா? இது முதல்ல அங்கே தொடங்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகள் அன்பு செய்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்கிறாங்களா? இங்கே தொடங்கினா தான் அது வீட்டை விட்டு வெளியே போகும். வீட்டிலே இல்லைன்னா வீட்டை விட்டு எப்படி வெளியே போகும்? வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம குடும்பம், நம்ம வாழுகிற இடத்துல, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களிடத்தில் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அன்பு செய்யும் போது அவர்களில் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, அப்படி தேவைகள் இருப்பவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்ய வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் இல்லைன்னா தேவைகள் இருப்பவர்களை தேடி செல்ல வேண்டுமா? ஆண்டவர் சொல்ற, தேவையில் இருப்பவர்கள் தேடிப்போ. 38 ஆண்டுகள் படுத்து கிடந்தவன் ஆண்டவர் தேடி போனார் இல்லையா? நமக்கு அதான் சொல்றாரு, போய் அவன் உதவி செய், நன்மைகளை செய். கடவுளிடம் அன்பு செய்யணும்னு சொல்வதை இப்படி வெளிப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து நன்று நன்று நல்ல பணியாளரே என்று சொல்லி நமக்கு பரிசுகள் கொடுப்பார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் இந்த அன்பு செய்வதில் பவுல் சொல்வது போல ஒருவர் முந்திக் கொள்ளும்படிக்கு நீ என்ன அன்பு அப்போ தான் அன்பு செய்யணும்னு சொல்லாமல் நான் முதலில் அன்பை வெளிப்படுத்துவோம்.
நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல உதவிகளை செய்வோம், நல்லவர்களாக வாழுவோம். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, அன்பு செய்வதற்கு நாங்கள் எங்களை முதலில் விட்டு கொடுப்பதற்கு நல்ல மனசை கொடுங்கப்பா. அதன் மூலமாக உண்மை தொடர்ந்து அன்பு செய்ய ஒரு உதவி செய்யுங்க. உங்கள் அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு